அனைவருக்கும் வணக்கம் and welcome to our Chandru YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடில் கமாண்ட் லைன் ப்ராப்ட் வந்து இல்லைனா எப்படி எனேபிள் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஆட்டோகேட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இந்த டைப் ஏ கமாண்ட் இருக்கலாம். இது வந்து கமாண்ட் ப்ராப்ட் ஆர் கமாண்டிங் ஏரியா, ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு இதில் தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அது நம்மளுக்கு தெரிவிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன். சரி, இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மெனு பார் அக்சஸ் மூலிமா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஷார்ட்கட் எதுவும் இல்லாமல் மெனு பார் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் டூல்ஸில் போங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த மெனு பார் எப்படி எனேபிள் பண்ணுறது, இந்த ரிப்பன் எப்படி எனேபிள் பண்ணுறது வீடியோ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ யாராவது பார்க்க இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு எனேபிள் பண்ணிக்கிட்டு இந்த இதுக்குள்ளே வாங்க. ஓகேங்களா? ஸோ மெனு பாரில் டூல்ஸ் போங்க. டூல்ஸில் பெல்லட்டேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து கீழே ஓகேங்களா பெல்லட்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ரிப்பன் எனேபிளிங் எப்படி இங்கே போகணும் அப்படின்றது. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து கீழே கமாண்ட் லைன் வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டெப்பு. இல்லைப்பா நான் வேறு மெத்தடில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்கட்டாக என்ன வந்து வேணும், கீபோர்டில் கண்ட்ரோல் ஓகேங்களா +9 கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு 9 அப்படின்றது அழுத்தினீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம எனேபிள் பண்ணனால க்ளோஸ் பண்ணணுமான்னு கேட்கும். ஓகேங்களா? இந்த க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணனால இது வந்து காட்டியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கும். இது நீங்கள் ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் 9 அழுத்தினீங்கன்னா எனேபிள் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் 9 அழுத்தினீங்கன்னா டிசேபிள் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டைரெக்டாக டூல்ஸில் போயிட்டு இன்கேஸ் உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ஒர்க் ஆகலை, நம்பர் 9 வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அகைன் சொல்கிறேன், டூல்ஸில் போங்க. டூல்ஸில் மெனு பாரில் டூல்ஸில் போயிட்டு அதில் கமாண்ட் லைன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு கமாண்ட் லைன் வந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த கமாண்ட் லைனில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியும். அது எங்கே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இதில் வந்து கஸ்டமைஸாக இருக்கும். ஸோ அது பேர் வந்து கஸ்டமைஸ். ஸோ அதில் வந்து நம்ம இன்புட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஆட்டோகிராட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம லைன் அப்படின்னு எல் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே வருதுங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்ச்சிங் ஆகுதில்ல. இந்த சர்ச்சிங் வந்து எப்படி ஆகும்னா இந்த கமாண்ட் லைன் இன்புட் செட்டிங்ஸில் இருக்கிறனால தான் வரும். ஓகேங்களா? ஸோ சர்ச்சிஙன் கண்டென்ட் இருக்கிறனால. ஓகேங்களா? அதே போல் வந்து சர்ச் சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்கிறனால ஆட்டோ கரெக்ஷன், நம்ம ஸ்பெல்லிங் தப்பாக பண்ணாலே ஆட்டோ கரெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LN அப்படின்னு கொடுத்து LNE அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு வந்து இங்கே லைன் கேட்டகரிஸ் ஃபுல்லாகவே காட்டும், லென்த்து காட்டும். ஓகேங்களா? LIN காட்டும். ஓகேங்களா? LNE அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. இருந்தாலே அது வந்து காட்டுறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் எனேபிள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற 5 ஆப்ஷனும் எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டிலே டைம்ன்றது வேண்டாம், நம்ம குயிக்காக உடனே கிடைக்கணும். டிலே டைம் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணது வந்து ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் ஆஃப் ப்ராப்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து நம்ம போகும். இது தனியாக ஃபங்க்ஷன் கீஸோட நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட டிரான்ஸ்பரன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரலில் உங்களுக்கு கிளியரன்சஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 70% அப்பாசிட்டி மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை கம்மியாக வேணுமா, இதில் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ப்ரிவியூ செக் பண்ணிக்கலாம் இப்போயே. ஓகேங்களா? இதோட கம்மி வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ செக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிவியூங் ஆப்ஷன் இருக்குது. இதோட அப்பாசிட்டி ரோலர் ஓவர்ன்றது அப்பாசிட்டி வந்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் ப்ரிவியூ கொடுத்துட்டு பண்ணிவிட்டு தென் ஓகே. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமைஸான கமாண்ட் ஏரியா ஆர் கமாண்ட் ப்ராப்ட் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதரே அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்டோட ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் டைரெக்டாக என்ன பண்ணணும்னா டிஸ்பிளேக்குள்ளே போய்டும். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே தான் நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்குது. ஸோ நம்ம டிஸ்பிளே விண்டோவில் இதை காட்டணும் அப்படின்றதுக்காக அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இது வேறு எங்கள் அக்சஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன் மெனுவில் நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கமாண்டபிள் ஏரியா ஆர் கமாண்டட் ப்ராப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடம், கமாண்டிங் கொடுக்குற இடம், அது எல்லாமே வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, அது உங்களுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.